வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வாட்ஸ்அப் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நெட் ஃபுல்லாக. அண்ட் அவங்களோட ப்ரைவசி பாலிசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து வேறு என்ன ஆப்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக 5 ஆப் செலக்ட் பண்ணி அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 ஆப்புமே வந்து வாட்ஸ்அப்புக்கான ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆப் என்னென்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம். ஸோ இந்த டெலிகிராம் ஆப்புக்கு வந்து ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாட்ஸ்அப் இருந்த காலத்திலேருந்து டெலிகிராம் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இருந்துட்டு வருது. என்னதான் காம்படிட்டராக இருந்தாலும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் லீடராக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் வாட்ஸ்அப் எப்போ வந்து இந்த ப்ரைவசி பாலிசியை மாற்றி இந்த இஷ்யூஸ்லாம் கிரியேட் பண்ணி நிறைய பேர் மூவ் ஆக ஆரம்பித்தாங்களோ, நிறைய பேர் வந்து டெலிகிராம் தான் அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 GB வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஃபீச்சர். அதாவது 1.5 GBங்கிறது, அதாவது நீங்கள் வந்து இதை வந்து ஒரு க்ளவுடாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேத்துக்கு கூட குரூப் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஜென்ரல் குரூப் டேர்ம்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஐடி சர்ச் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கிற ஆல்டர்னேட் ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா சிக்னல். ஸோ எப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த சிக்னல் ஆப்புங்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் வந்து குறுகிய காலத்தில் இந்த சிக்னல் ஆப் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா இதோடைய ப்ரைவசி பாலிசிங்க. ஸோ இதில் சேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் தான் சேவ் ஆகும். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது டைரெக்டாக சென்டர் இல்லைனா ரிசீவர் கிட்ட இருக்கிற லோக்கல் பேக்கப்பில் மட்டும்தான் சேவ் ஆகும். வேறு எந்த சர்வர்ஸுமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 100% ப்ரைவசி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற நிறையா பாப்புலர் ஃபேஸஸ் வந்து சிக்னல் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா சிஇஓ எலன் மஸ்க் வந்து சிக்னல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஸ்னோடன் பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னல் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நம்ம கொடுக்குற டொனேஷன்ஸில் தான் வந்து சிக்னல் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் ஆப்பை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து கிங் மொபைல்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரெல்லாம் பார்க்கலையோ உடனே பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஒயர் அப்படிங்கிற ஆப்புங்க. ஸோ இந்த ஆப்பும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 100% ப்ரைவசி அஷ்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ். எந்த சர்வர்லையுமே வந்து உங்களுடைய சேட் வந்து பேக்கப் இருக்காது. யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய ஃபோன், இல்லைன்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜுமே வந்து என்கிரிப்ட் ஆகி தான் போகும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரைவசியை என்ஷூர் பண்ணுற ஒரு ஃபீச்சராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒயரில் வந்து சில எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸுங்கிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை யாரெல்லாம் வந்து சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணுவாங்களோ அவங்க வந்து இந்த டீம்ஸுங்கிற அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக டீம்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒன் டச் கான்ஃபரன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பேசிக்லி வந்து ஒரு பிஸ்னஸ் லெவல் ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா த்ரீமா அப்படிங்கிற ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இந்த ஆப்பில் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா, இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ஸில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் ரெசிபியன் கிட்ட போய் சேர்ந்த அடுத்த செகண்டே சர்வர்லேருந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப் தான். அதனால் ப்ரைவசி வந்து 100% அஷ்யூர்ட். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மாதிரியே த்ரீமா ஆப்பையும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபோன்லையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் அப்படிங்கிற ஆப். இந்த ஆப்பை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லலாம் கால்ஸ் வரக்கு முன்னாடியே ஆன்லைன் கால்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆப்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த லைன் ஆப்பில் நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்பில் தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ இதில் ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லைன் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கால் பண்ணுறீங்க, ஒரு நான் லைன் யூஸருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் வந்து கீப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்
ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து சேட்டில் வந்து உங்களுடைய ஃபேவரட் ஃபோட்டோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கீப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இதில் வந்து ஒரு மினிமைஸ்டு வெர்ஷன் ஆஃப் லைன் ஆப் இருக்குது. உங்களுடைய ஃபோன் வந்து ஒரு பேசிக் லெவல் ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து லைன் ஆப் வந்து மினிமைஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 ஆப்போட ஃபீச்சர்ஸும் பார்த்தோங்க. என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இவ்வளோ வருஷங்கள் பழகினாலும் இப்போ மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப் வந்து கரெக்டாக செட் ஆகுமோ, எந்த ஆப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்தில் வந்து அந்த ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 5 ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.